2026 மக்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? எங்க நின்றாலும் நான் ஜெயிப்பேன், என் ஃபேஸ் தான் பிராண்டுன்னு சொல்றவர் எதுக்கு 2 தொகுதியில நிக்கிறாரு? வெளியே வர விட மாட்டேறீங்க, பாதுகாப்பு தர மாட்டேறீங்க அப்படின்னு தொடர்ந்து சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த பாதுகாப்புலாம் கிடைச்சிருச்சுல, தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்வாரா? பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல பிரச்சாரம் பண்றதுக்காக நடிகர் விஜய் அவங்க அனுமதி கேட்டதாக சொல்லப்படுது. ஒரு 5 மணி நேரத்துக்கு பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ அனுமதி மறுத்த நபர்களை குறிப்பிட்டு அறிக்கை நாளைக்கு வரும். பாஜகவை எதிர்த்து ஏதாச்சும் குரல் கொடுக்கிறாரான்றதையும் பார்ப்போம். தாவேக்கா வெற்றி பெற போறது கிடையாது. வெற்றி பெறாட்டி கூட அவங்க என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க தெரியுமா? இதுலயும் திமுக சதி செஞ்சிருச்சு, திமுக எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல, திமுக எங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கல, திமுக அந்த இடத்துல தேர்தல் வாக்காளர்களை தடுத்து நிறுத்திடுச்சு. வாக்குப்பெட்டியில் முதல் சின்னமாக டிவிகே சிம்பலை வைக்கல. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? டிவிக்கே தான் காரணம். கிட்டத்தட்ட ஒருத்தர் ஐபிஎல் இடத்துல எடுத்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல, யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து வேற்று கட்சி மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வேட்பாளர் கொடுத்துட்டாங்க. தாவேக்காரங்க தான் போராடுறாங்க, வேற யாரும் இல்லை. 234 தொகுதிகள்லயும் வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தகுதியின் அடிப்படையில நிறுத்தணும். ஒருத்தர் மேல பாலியல் புகார் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி அதே கட்சியில இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தவங்களோட ஒரு பிரச்சனையில ஈடுபடுறாரு. அவங்க போய் கட்சியில புகார் கொடுத்திருக்காங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இப்ப போயிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒருத்தர் அந்த அக்யூஸ். ஒரு அம்மா ஜோசியம் மூலமாக ஜாதகம் பார்க்கறதின் மூலமாக உங்களுடைய கேன்சரை கூட சரி பண்ணிட முடியும்னு பேசுற அம்மா, இவங்களுக்கு சீட்டு. அஜித்தான்றவங்க தூத்துக்குடியில நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத அவங்களுடைய பதிவுகளை பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு சீட்டு கிடையாது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் யாசர் அராஃபத் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பதிவிட்டு வர்றீங்க. ஒரு வாக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியம், ஒருவருடைய வாக்கும் அடுத்த 5 ஆண்டுகளை எந்த அளவுக்கு தீர்மானிக்கும், அந்த வாக்கு யாருக்கு போடணுங்கிறத விட யாருக்கு போடக்கூடாதுங்கிறவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் உங்களுடைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஒரு வழக்கறிஞருங்கிறத தாண்டி உங்களுடைய ஒரு திராவிட சிந்தனை கொண்ட ஒரு நபராக நீங்கள் திருப்பி மீண்டும் பாஜகவை எதிர்க்கிறது காரணம், அந்த பாஜக போர்வையில் வந்திருக்கிறாங்கன்னு டிவிக்கே எதிர்ப்பதற்கான காரணங்கள்னு தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா? இப்போ சமீபத்தில் டிவிக்கேவுடைய அசுர வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 234 தொகுதியிலையும் 234லையும் ஜெயிக்க போகிறோம், விசில் சத்தம் கேட்குதா அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரங்கள் வைக்கிறாங்க. இன்றைக்கி திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு 2 தொகுதியில், அங்கே ஒன்று நம்ம போயிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? கூட்டத்தை பார்த்தீங்களா? கூட்டத்தை பார்த்தா ரொம்ப அமோகமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே அவர் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனால் எதுவாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம முக்கியமாக இங்கே பார்க்கணும். நடிகர் விஜய் அவங்க அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறாங்க, அரசியலுக்கு வர போகிறாங்க, 2026 முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் கட்டமைக்கக்கூடிய கூட்டம் கொள்கை ரீதியாக வார்த்தெடுக்கப்பட்டிருக்கா, இல்லாட்டி திரை கவர்ச்சியினால் வரக்கூடிய கூட்டமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த அளவுக்கு இங்கே முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கொள்கையிலிருந்தே வாங்கலேன். அவருடைய கொள்கையா அவர் பெரியாரை முன்னிறுத்துறாரு. ஆனால் இன்னைக்கு திருச்சி கிழக்குக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போகக்கூடிய அந்த சூழல்ல நல்ல நேரம் வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு 40 நிமிஷமா வண்டியை விட்டு கீழே இறங்காம வண்டியிலே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பெரியாரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு நல்ல நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா கொள்கை ரீதியா முரண்பட்டு போயிட்டாரு. சரி, கூட்டத்தையாவது ஒழுங்கா அரசியல் படுத்தி வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வரவங்க எல்லாருமே விஜயை பார்க்கணும், விஜயை போட்டோ எடுக்கணும், விஜய்க்கு முத்தம் கொடுக்கணும் இப்படிங்கிறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கிறாங்கன்றதையும் பார்க்குறோம். பார்த்த உடனே விஜய் அண்ணாவை பார்த்துட்டேன், என் ஆயுசுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழக்கூடியவங்கள தான் இருக்கிறாங்களே தவிர, நான் உசுரோட இருந்து வாக்களிக்கணுன்றது கூட அங்கே யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, எத்தனையோ நபர்கள் விபத்துக்குள்ளானாங்க. ஆதவர்ஜுன் அவருடைய சொந்த கார் மோதி ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரையும் போயிட்டு யாரும் கண்டுக்கல. அப்போ முழுக்க இங்க திரை கவர்ச்சிக்கு பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. சரி, 2026 மக்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க, நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? எங்க நின்றாலும் நான் ஜெயிப்பேன், என் ஃபேஸ் தான் பிராண்டுன்னு சொல்றவர் எதுக்கு 2 தொகுதியில நிக்கிறாரு? பொதுவா பெரம்பூர்ல ஒருத்தர் நிக்கிறாரு, திருச்சி கிழக்குல ஒருத்தர் நிக்கிறாருன்னா எந்த காரணத்துக்காக நிற்போம்? இங்க தோத்துட்டா கூட நம்ம அங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போயிருவோன்றதுக்காக தானே. அப்போ உங்களுக்கே நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்றதே தெரியாத நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. 2 தொகுதின்னு சொல்லும்போது தாவேக்க தொண்டர் ஒருத்தர் கேட்டார் பாத்தீங்களா இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் மட்டும் சேப்பாக்கத்திலேயே நிக்கிறாரு, திருவல்லிக்கேணிலேயே நிக்கிறாருல, அவரெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அது பார்க்கும்போது எப்படி அரசியல் புரிதல் ஏற்படணும்? இங்க இருக்கக்கூடியது 234 தொகுதிகள் இருக்குன்னு சொன்னா எங்கெல்லாம் தொகுதிகள் இருக்கு, அந்த தொகுதிகளில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எங்க யாரை நிப்பாட்டினா வெற்றி பெறுவோம், ஒவ்வொரு தொகுதி இருக்கக்கூடிய மக்களுமே ஒவ்வொரு சிந்தனையில இருப்பாங்க. இவர் வந்தா ஓட்டு போடுவாரா, இல்லை இவர் நம்ம சமூகத்தை சார்ந்தவரான்னு கூட சில தொகுதி மக்கள் பார்க்கறது உண்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க வேட்பாளர்களுமே அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அப்போ அந்த சிந்தனை கூட தாவேக்காவினருக்கும் இல்லை, அது தலைவருக்கே இல்லை. ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்த ஆதாரங்களை நான் சொல்றேன்.
தொண்டர்கள் ஒருத்தர் கேட்கிறாரு, அப்போ சேப்பாக்கத்திலயும் திருவல்லிக்கேணிலையும் உதயநிதி நிக்கிறாரு, அது பயம் இல்லையா? உதயநிதிக்கு பயம் இருக்குதானே, அந்த பயத்தினாலதான் எங்க தலைவரும் 2 தொகுதியில நிக்கிறாருன்னு கூட எடுத்துக்கோங்க வேணா அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் தொண்டர், நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தனால இவரும் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, பெரிய அரசியல் ஞானம் இல்லைன்னு வச்சுப்போங்க. அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவரு சொல்றாரு, ஜெயலலிதா 4 தொகுதியில நின்றாங்களே, ஏன் அதை நீங்க விமர்சனம் செய்யல, இன்னைக்கு எங்க தலைவர் 2 தொகுதியில நிக்கிறதே விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 2001 நினைக்கிறேன், அப்ப ஜெயலலிதா அவங்க 4 தொகுதியில நிக்கிறதுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரத்துல அதை தேர்தல் ஆணையம் நிராகரிச்சது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் கீழ ஒரு ஆள் 2 தொகுதியில வேணா நிக்கலாம், 4 தொகுதியில நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை நிராகரிச்சாங்க. அந்த ஒரு விஷயம் செங்கோட்டையனுக்கு கூட தெரியல அப்படிங்கிறப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே தற்கூரிகளாக தான் அந்த கட்சியில இருக்கிறாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திருச்சி கிழக்கில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. இப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணிடுவார், அதுக்கான சூழல் இருக்கா? ஏன்னா அவங்க சொல்றதே வந்து வெளியே வர விட மாட்டீங்க, பாதுகாப்பு தர மாட்டீங்க அப்படின்னு தொடர்ந்து சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இந்த பாதுகாப்புலாம் கிடைச்சிருச்சுல, இப்போ தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்வாரா? பிரச்சாரம் மேற்கொள்வாரா அப்படிங்கிறதுக்கு நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, செய்திகள்ல முழுக்க பார்த்துருப்போம். பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல பிரச்சாரம் பண்றதுக்காக நடிகர் விஜய் அவங்க அனுமதி கேட்டதா சொல்லப்படுது. நிறைய இடங்கள் அனுமதி மறுத்துட்டாங்க. அப்ப எத்தனை இடங்கள்னு சொன்னா 4 இடங்கள்ல பண்ணலாம், ஒரு 5 மணி நேரத்துக்கு பிரச்சாரம் கொடுத்துருக்காங்க. இப்ப அனுமதி மறுத்த நபர்களை குறிப்பிட்டு அறிக்கை நாளைக்கு வரும். வரலாம், எதிர்பார்ப்போமே. ஏன்னா பாஜகவை எதிர்த்து ஏதாச்சும் குரல் கொடுக்கிறாரான்றதையும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சாரம் பண்ணுவாரான்னு கேட்குறீங்களா? இப்போ 4 இடங்கள்ல அனுமதி கிடைச்சிருக்கு, மீதி இருக்கக்கூடிய 15 இடங்கள்ல அனுமதி கிடைக்கல. இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுடைய தலைவர் பனையூர்ல இருந்துகிட்டே அந்த 15 வேட்பாளர்களையும் ஆதரவிச்சு வீடியோக்கள் வெளியிட போறாரு, வீட்டுல இருந்துகிட்டே அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு தேர்தலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் இருந்துகிட்டு பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எங்கேயாச்சும் பார்த்துருக்குறோமா? அந்த அளவுக்கு 1ஆம் நம்பர் ஆள வீட்டில இருந்து பனையூர்ல இருந்துகிட்டே வேலை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. சரி, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய இடத்துல கூட பாருங்களேன், முதலமைச்சர் இன்னைக்கு 75 வயசுக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு முதலமைச்சரா விட்டுருங்க, திமுகவினுடைய தலைவர், முதலமைச்சருடைய வேட்பாளர், அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு? அவரு இதே திருச்சிக்கு நேற்றைய தினம் பிரச்சாரத்துக்கு போனாரு. அவருக்கு பிரச்சாரத்துக்காக வழங்கப்பட்ட நேரம் காலைல 9 மணில இருந்து இரவு வரைக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? காலைல 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு 9 மணிக்கு போயிட்டு வேட்பாளர்களை வாக்காளர்களை சந்திக்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம்ல. ஆனா நீங்க செய்திகள்ல பாருங்க, காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு டீ கொடையோரத்துலலாம் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு, உழவர் சந்தைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறாரு. ஏன் தேர்தல் நேரம் 9 மணி தான், ஆனா இந்த மக்களை அந்த இடத்துல சந்திக்க முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கும் நான் போய் சேரணும், என்னுடைய கொள்கை போய் சேரணும், என் ஆட்சி வந்தா என்ன மாதிரியான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது அந்த மக்கள் மூலியமா நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போகக்கூடிய இவர் எங்க? விஜய் அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட தேர்தல் பிரச்சார களத்துக்கு வராது விஜய் எங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டா கூட எதையுமே ஒழுங்கான முறையில் பயன்படுத்திக்காம இன்னும் ஒரு சொகுசு நடிகராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்றது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாண்டிச்சேரியில் மற்ற இடங்கள்ல வீடியோ பிரச்சாரங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எஞ்சிய இடங்களுக்கும் விஜய் அவர்கள் வீடியோ பிரச்சாரம் தான் செய்ய போறாரா? கண்டிப்பா, இது உறுதியா இருக்கு. இதை நான் சொல்லலை, நடிகர் விஜய் அவரே சொல்லியிருக்கிறார். எப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு, அங்க மக்களை சந்திக்கிறாரு. அவருடைய பஸ் இருக்கும்ல, ஒரு யமதர்ம வாகனம், அந்த வாகனத்து மேல நின்றுட்டு பிரச்சாரம் பண்றாரு. பிரச்சாரம் பண்ணி முடிக்கிறாரு. அடுத்து ஒரு 2-3 நாட்கள்ல தஞ்சாவூருக்கு பிரச்சாரம் போறாரு. தஞ்சாவூர்ல பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல அங்க போய் நின்றுக்கிட்டு வேலூர் மக்களே அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிறாரு. எதுக்குப்பா தஞ்சாவூருக்கு வந்துட்டு வேலூர்ல இருக்கிற மக்களுக்கு வணக்கம் சொல்றேன்னு கேட்டா, வேலூர்ல சொல்ல மறந்துட்டேன், அதனால தஞ்சாவூர்ல சொல்றேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா நமக்கு புரியுது? நடிகர் விஜய் அவங்க தேர்தல் நெருங்க அவரால கண்டிப்பா 234 தொகுதிகளுக்கும் போக முடியாது, எல்லா வேட்பாளர்களுக்கும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றது தெரியும். அப்படியே போனாலும் அந்த வேட்பாளர் பேரையே மாத்தி கேட்டுதான் ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாருன்றதையும் பாக்குறோம். அப்போ என்ன பண்ண போறாருன்னா, தேர்தல் நெருங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வீடியோக்களை வெளியிட போறாரு. அதனுடைய ஒரு துவக்கமாக தான் வேலூர்ல நின்றுகிட்டு தஞ்சாவூர்ல நின்றுகிட்டு வேலூர் மக்களேன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பையும் அவர் எடுத்து வச்சுக்கிட்டாருங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ வந்து எல்லா வேட்பாளருக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டு இந்த வீடியோ வச்சு நீங்க போய் ஓட்டு கேட்டுங்க. கண்டிப்பா இன்னும் 25 நாள் அந்த கணக்கு தான் இருக்கு. இது 21 நாள் தான் இருக்கு. அதுலயே ஒரு 3 நாள் எடுத்துருங்க, 18 நாள் 19 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள அவரால் தமிழ்நாடு முழுக்க சுத்திர முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க பிரச்சாரம் பண்ணுவாரா இல்ல புதுச்சேரியில போய் பிரச்சாரம் பண்ணுவாரா? இன்னும் புதுச்சேரி முடிச்சா கரெக்டா ஒரு 15 நாள் இருக்கு. 15 நாள்ல தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வாய்ப்பே இல்லை. அதிமுகவினுடைய
பொதுச் செயலாளர் கூட தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. சீமான் அவங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு பக்கம் சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது இல்லாம இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே விறுவிறுப்பா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன் திருப்பி 2.0 வரணும்ன்றத எல்லாருமே போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஒரு பக்கம் மேலாக போயிட்டு திமுகவினுடைய இத்தனை ஆண்டு கால செய்த சாதனைகள் மக்கள் மத்தியில இன்னைக்கும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ திமுக போய் பிரச்சாரம் பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா திமுக நிச்சயமா ஜெயிக்கும். இவர் போய் பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லாட்டி மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரான்னு கூட தெரியல. எத்தனை பேருக்கு இங்க நிக்கிற ஒரு என்ன வேட்பாளர்னு கூட தெரியாம, அவங்க பேர் கூட தெரியாம தான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமா இப்ப தாவேகா அப்படின்னா விஜய்ங்கிற ஒருத்தர் தெரியும். நிச்சயமா ஒரு நடிகரா இருக்காரு, எஸ்டாப்ளிஷ்டு ஒரு ஆக்டர், அதனால வந்து வெல் நவுன் ஃபேஸா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பகுதியில் தாவேகா வேட்பாளர் யாரு? அவருடைய முகம் சென்றடைறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும். இப்போ நீங்கள் அதையே டிலேவாக அறிவிச்சு, அதுவும் வேறு கட்சியிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு அறிவிச்சு அவங்க மக்கள் மனதில் போய் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அவகாசமும் கிடையாது. முதல்ல அதுக்கு இவர் முதல்ல வருவாரா? இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வலுப்பெற்ற பார்ட்டியை பார்க்க முடியுமா? இதை கண்டிப்பா இந்த தேர்தல் காலத்துல எல்லா வேட்பாளர்களையும் போய் சந்திச்சோ இல்லாட்டி எல்லா வேட்பாளர்களையும் பக்கத்துல நிக்க வச்சு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ற மாதிரிலாம் அவரால் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுன்றது அவருக்கே தெரிஞ்சனாலதான் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே ஒவ்வொரு வேட்பாளரையும் கூப்பிட்டு, வாங்க எப்படி போட்டோ எடுக்கிறீங்க, இப்படியா நிக்கிறேன், முத்தம் கொடுக்கணுமா நிக்கிறேன்னு எல்லாரையுமே பக்கத்துல நிக்க வச்சு வேட்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பல மணி நேரம் ஒரு போட்டோ ஷூட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் வந்து இதுக்காக அந்த போட்டோ ஷூட் எல்லாமே என்னன்னா, நான் வரமாட்டேன், என் போட்டோவை எடுத்துக்கிட்டல, இதை கொண்டுட்டு போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுக்கோ. அப்போ போகக்கூடிய இடத்துல எல்லாம் எல்லாரையும் பார்க்காதீங்க, என்ன பாருங்க, யார் அங்க நின்றாலும் அங்க ஒரு விஜய் தான் இருக்கிறாரு, உங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு விஜய் தான் இருக்காரு. வேற அதை தப்பா புரிஞ்சுட்டு அங்க விஜயின் சுயேட்சை கேண்டில் போய் யாராவது ஓட்ட போட்டு போறாங்க, எல்லா தொகுதியிலும் விஜய் தான். கண்டிப்பா இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் தேர்தலில் நடக்கதான் போது பாருங்களேன். ஒருவேளை நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெற போறது கிடையாது. வெற்றி பெறாட்டி கூட அவங்க என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க தெரியுமா? இதுலயும் திமுக சதி செஞ்சிருச்சு, திமுக எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கல, திமுக எங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கல, இல்லாட்டி திமுக அந்த இடத்துல தேர்தல் வாக்காளர்களை தடுத்து நிறுத்திடுச்சு, இப்படின்லாம் கூட பிரச்சாரம் பண்ணுவாங்க. இவ்வளவு வாக்குப்பெட்டியில் முதல் சின்னமாக டிவிகே சிம்பலை வைக்கல. அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? டிவிக்கே தான் காரணம். ஆனா இதுவுமே சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம்? எங்களுடைய தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கும் பிரச்சாரம் போறாரு, போகக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கும் பொழுது போதிய பாதுகாப்பு இல்லை, இவருக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு, இந்த பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தித்தாங்கன்னு கட்சியினுடைய நிர்வாகி நிர்மல்குமார் கடிதம் எழுதுறாரு. யாருக்கு எழுதணும்? உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதணும். யாருக்கு எழுதி இருக்கிறாரு? உள்துறை செயலாளர், முன்னாள் செயலாளர் எழுதி அவர் கவர்னரா இருக்காரு. முன்னாடி பதவியில இருந்து 2 வருஷமா மணிப்பூர்ல கவர்னரா இருந்துகிட்டு இருக்கக்கூடியவருக்கு கடிதத்தை எழுதுறாரு, எங்களுடைய தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. இந்த பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடிதம் உள்துறைக்கு போகல, மணிப்பூர் கவர்னருக்கு போயிருக்கு. இப்ப இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்கதான் காரணம். திமுக காரணம். இப்படிதான் சொல்லுவாங்க. Y+ பாதுகாப்பு நாங்க கேட்டிருந்தோம், அது எங்களுக்கு வழங்கப்படலை, இதுக்கு காரணம் திமுக தான், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். இப்படி எது நடந்தாலும் அதுக்கு திமுகவை குற்றம் சாட்டதை பார்க்குறோம். இப்போ வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது வந்து விழுந்த கண்ணாடி துண்டு திமுக தான் காரணம் அப்படின்னு ஒப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டாரு. வாங்க, யார் சொன்னது? அவரே தான் சொல்றாரு. ஓ, அவரே சொல்றாரா? அவரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு கண்ணாடி எடுத்து அடிக்கிறாங்க. இது எல்லா கூட்டங்கள்லயுமே சாதாரணமா நடக்கிற விஷயம். எப்பனா பக்கத்துல வேற ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு இப்போ அடிக்கிறவன் ஒரு சத்தத்தோட ஆதவ அர்ஜுனாவை நோக்கி ஒரு பாட்டில போட்டிருந்தானா, குறி வச்சு அடிக்கிறாங்க, எங்களுக்கு எதிராக சதி நடக்குதுன்னு பேசலாம். யாரோ ஒருத்தன் எங்க இருந்தோ அடிச்சிருக்கான், அந்த கூட்டத்திலேயே அவன் இல்லை. ஆனா அடிச்சது பாட்டிலோடு வந்த உடனே அவர் கைக்கு கொடுக்குறாங்க. ஸ்டேஜ்ல வாங்கின உடனே அதுலேயே எழுதிருக்கு போல டிஎம்கேன்னு சொல்லிட்டு, வாங்கினோடனே சொல்றாரு, எங்களை டிஎம்கே மிரட்டுது, என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இன்னும் கொஞ்ச நாள் தான் எங்க ஆட்சி வந்துடும் சொல்றாரு. காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கக்கூடியவங்க. திமுகவினுடைய ஆட்சி இப்ப தமிழ்நாட்டில் இல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ விசாரணை நடத்தி நியாயத்தை சொல்ல வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, அங்க 2 நபர்கள் மது போதையில சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, ஒருத்தரை தாக்கக்கூடிய நேரத்துல அந்த பாட்டில் ஓடு தான் இங்க தெரியாம வந்து பட்டிருக்கு. பாட்டில் வரல, பாட்டில் ஓடு உடஞ்சி இவர் மேல வந்து விழுந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல கூட நீங்க வாங்கின உடனே திமுக தான் காரணம்னு சொல்றீங்கன்னா,
எது நடந்தாலும் திமுகன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை உண்டாக்கி எப்படியாச்சும் வெற்றி பெற்றலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை கூட அதிமுக பேர் வராதா? அதிமுக பேரும் வராது, பாஜகவோட பேரும் வராது. இப்போ ஒரு வார்த்தைக்காக சொல்லுங்களேன், அதிமுகவும் காரணம் பாஜகவும் காரணம் சொல்ல மாட்டேன். சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லையே. அவர் தான் சொல்றாரு, அவங்க வந்து பாயாசம் மாதிரி எங்களுக்கு, இவங்க தான் எங்களுக்கு கொள்கை எதிரி, அவங்க பாஜக காரங்க கொள்கை எதிரி, இங்க இருக்கிறவங்க தான் மோசமானவங்க, இவங்களாம் நாங்க எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த லாஜிக்கே தப்பு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறங்கிற லாஜிக் எப்படி பிரிக்க முடியும்? அப்போ இந்த புரிதல் விஜய்க்கு இல்ல அப்படிங்கறதுனாலதான் தமிழ்நாட்டை இப்போ அவர் ஆட்சி செய்யறதுக்கான தகுதிகள் அவருக்கு வரலன்னு சொல்றோம். இப்ப ஈரான்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம். அதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. யார் காரணம்? ஒன்றிய அரசு வந்து வெளியுறவு கொள்கைகளை எந்த அளவுக்கு அனுசரித்து போகிறாங்க, அதை பொறுத்து நம்மளால் வாங்க முடியுமாங்கிறது தான் சேலஞ்ச். அங்கே போர் நடக்கிற பதற்றத்தில் என்ன பண்ண முடியுமோ அவங்களும் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால நமக்கு வரலங்கிறது விஷயம். ஆனால் அவங்களும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஈரான் அரசாங்கம் ஒழுங்கான முறையில் நமக்கு ஆயில கொடுக்கல, கேஸ் கொடுக்கல, அதனால நம்மளால கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்தியா முழுக்க கூட வச்சுக்கலாம். இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்கவே இருக்கு. எல்லா நாடுகளுக்குமே கேஸ் போய் சேரல, எல்லா இடத்துலயுமே தட்டுப்பாடுகள் இருக்கு. பல நாடுகள்ல லாக்டவுன்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு திருச்சி கிழக்குல விஜய் அவங்க பரப்புரை செய்யக்கூடிய நேரத்தை சொல்றாரு, இங்க இருக்கிற முதலமைச்சர் கொஞ்சம் சுதாரிச்சிருந்தா, பதுக்கி வச்சிருந்து எல்லாத்தையும் நம்மளே ஒரு தட்டுப்பாடை கிரியேட் பண்ண சொல்றது, ஒரு சுதாரிச்சு வச்சிருந்தா இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்காது தானே. அப்ப எங்க எது நடந்தாலும் அதை எப்படி கொண்டு வந்து திமுகவினுடைய தலைவர் மேல திணிக்கிறதுன்னு பாக்குறாங்க. மத்த இது சொல்றது ஓகே. இப்ப இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டுல நம்ம உலகளாவிய அரசியல் சூழல்களை பொறுத்து இந்தியாவுமே வெளியுறவு கொள்கை எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எப்படி நம்மளால மற்ற இடங்கள்ல இருந்து வாங்க முடியுங்கிறத பொறுத்து அதெல்லாம் நிறைய கால சூழல் தான் முடிவு பண்ண முடியும். எடுத்தோன்னு ஒரு மாநில அரசு எல்லாத்தையும் சரி பண்ற சொல்லி இல்லை. அதெல்லாம் தாண்டி டக்குன்னு ரொம்ப சிம்பிளா இவங்க சுதாரிச்சிருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து சிலிண்டர்லாம் வாங்கி பதுக்கி வச்சு போர் வரப்போது நம்ம எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிறோம். இது எந்த வகையில புரிஞ்சுக்க அவர் இன்னும் எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொஞ்சம் முயற்சி பண்ணி ட்ரம்ப் கிட்ட பேசி போற நிறுத்தலாம் தானே. கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த நதிநீர் வழிய பிரச்சனையை கிளியர் பண்றதுக்கு தமிழ்நாட்டினுடைய ஹார்மூஸை திறந்து சொல்லி ஈரான்ட்ட பேசணும். ஸ்டாலின் சொன்னா கேட்பாருதான்னு தான் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையா அவருடைய அறிவு அப்படிங்கிறது அவ்வளவுதான் இருக்கு. ஸ்டாலின் சொன்னா எல்லாமே நடக்கும். அப்ப ஸ்டாலின் சொல்லலாம் தானே. இப்படி பேசி 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 தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் நீங்க என்ன வேணாலும் பாருங்களேன், அவரு என்ன சொன்னாலும் சரி, உதாரணத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைலாக் ஒன்று தொடர்ச்சியா எல்லா நிகழ்ச்சியிலுமே ஒரே டேப்பு தான், 2 பேருக்கு தான் போட்டி, 4 முனை போட்டிலாம் இல்லை, 2 முனை போட்டி தான். ஒன்று நீங்க சொல்லுங்கன்னு மக்கள் திமுகன்னுவாங்க, இன்னொரு பக்கம் நீங்க சொல்லுங்கன்னு மக்கள் டிவிக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக பேசிட்டு இருக்கும் பொழுது அவரே வாய் தவறி காலைல 8 மணிக்கு எந்திரிங்க, டான்னு கிளம்புங்க, ஓட்டர் ஐடியை தூக்குங்க, போயிட்டு உதயசூரியன் சின்னத்துக்கு பட்டன் அழுத்துங்கன்னு சொன்னா கூட அதுக்கு மக்கள் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பேசுறாருன்றது யாரும் கேட்கறது கிடையாது. என்னத்தை வேணாலும் பேசுங்க, நாங்க டிவிக்கேன்னு கத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டத்தை வச்சு கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி பெற்றலாம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தாவேகாவினருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எனிவேஸ் நீங்கள் 1000 சொல்லலாம், என்ன வேணால் சொல்லுங்கள், ஓட்டு டிவி கேக்கு தான் அப்படின்னு வெறி பிடித்த கூட்டம். ஏன் நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்ல, தாவேக்காக ஓட்டு போடலாம், ஏன் என்ன காரணங்களால் ஓட்டு போடணுங்கிற ஒரு சிந்தனை வேணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட. ஏன்னா யாருக்கு வேணால் ஓட்டு போகிற உரிமை அவங்களுக்கு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அதை கேட்கும்பொழுது இனிமேல் தாவேக்கா வேட்பாளருக்கு வரலாம். கிட்டத்தட்ட ஒருத்தர் ஐபிஎல் ஏலத்தில் எடுத்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கல, யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் சீட்டை கொடுத்து மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் வேட்பாளர் கொடுத்துட்டாங்க. தாவேக்காரங்க தான் போராடுறாங்க, வேற யாரும் இல்லை. இங்கே திருத்தணியில் போராடுறாங்க, இங்கிட்டு பார்த்தா கள்ளக்குறிச்சி, இங்கிட்டு பார்த்தா கம்பத்தில் அப்படின்னு ஒரு ஊர்லேயும் பழனியில் போராட்டம் அப்படின்ட்டு, இங்கிட்டு தூத்துக்குடியில் நண்பருக்கு கொடுத்துட்டீங்க சீட்டை. இப்படி தாவேக்காரர்கள் உழைத்தவர்களுக்கு சீட்டு இல்லைன்னு போராடக்கூடிய. இன்னொரு புறம் பார்த்தா சரி கொடுத்தது தான் கொடுத்தாங்க, சரியான ஆட்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த வரக்கூடிய பட்டியலும் அவங்களுடைய பின்னணியும் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? 234 தொகுதிகள்லையும் வேட்பாளரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தகுதியின் அடிப்படையில் நிறுத்தணும். புசியானந்த் அவங்க ஆரம்பத்தில் கட்சியினுடைய துவக்கத்தில் என்ன சொன்னாருன்னா, தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்க போஸ்டர் ஒட்டுறவனுக்கும் பால் அபிஷேகம் பேனருக்கு பால் ஊத்துறவனுக்கு தான் போஸ்டிங் தருவோம் தாவேக்கால அப்படிங்கிறது தெளிவா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 233 வேட்பாளர்கள், ஏன்னா 2 தொகுதியில் அவர் நிக்கிறனால மொத்தம் 233 வேட்பாளர்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எல்லாருமே எந்த படத்துக்கு எந்த நேரத்துல நடிகர் விஜய்க்காக போஸ்டர் ஓட்டினாங்கன்னு பாருங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே விசிகேல இருந்து வந்தவர் தான் ஆதவர்ஜுனா. வேற ஒரு கட்சியில இருந்து வந்தவங்க எத்தனையோ பேர் தாவேக்கால இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம வளர்ந்துருவோம், நம்மளும் நம்ம சட்டமன்றத்துக்கு போய் பேசிடுவோம் அப்படின்னு ஆசையோட கட்சியில இத்தனை வருஷம் வேலை செஞ்ச எல்லாருமே இன்னைக்கு கட்சியை எதிர்த்து, தலைவர் விஜயை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டங்களே நடத்தக்கூடிய வகையில, அவர் போனார்னா காரை மறிக்கக்கூடிய வகையில, அவருடைய அந்த தாவேக்கா கொடியை தூக்கி போட்டுட்டு
வேற கட்சிக்கு நாங்களும் போறோம்னு சொல்லக்கூடிய வகையில தான் இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக அவர் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்தா ஒரு பக்கம் எல்லாருமே அக்யூஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. அக்யூஸ்னா நான் மிகைப்படுத்திலாம் சொல்லல. ஒருத்தர் மேல பாலியல் புகார் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி அதே கட்சியில இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தவங்களோட ஒரு பிரச்சனையில ஈடுபடுறாரு. அவங்க போய் கட்சியில புகார் கொடுத்திருக்காங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இப்போ போயிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒருத்தர் அந்த அக்யூஸ்ட். ஒருத்தர் 10 நாளைக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு, குற்ற செயலில் ஈடுபட்டவர். இவருக்கு போஸ்டிங். ஒரு அம்மா ஜோசியம் மூலியமாக ஜாதகம் பார்க்கறதின் மூலமாக உங்களுடைய கேன்சரை கூட சரி பண்ணிட முடியும்னு பேசுற அம்மா, இவங்களுக்கு சீட்டு. அஜிதான்றவங்க தூத்துக்குடியில நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத அவங்களுடைய பதிவுகளை பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு சீட்டு கிடையாது. அவங்களுக்கு சீட்டு கிடையாது. ஏன் எங்க தலைவருக்கு ஆரம் மறிச்சு நின்ட்டீங்களா அப்படிங்கிறதுக்காக. அப்போ உரிமைக்காக பேசுற ஒரு பெண்ணுக்கு கூட அந்த கட்சி மதிக்கல அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, சீட்டை யாருக்காச்சும் கொடுத்துருக்கீங்க? வேற யாராச்சும் நல்ல வேலை செஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா, என் கூட பல படத்துல நடிச்சிருக்காரு, என் கூட எல்லா இடத்துலயுமே நின்று இருக்காரு, அதனால என் நண்பருக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அவருக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த இடத்துல விஜய் ஆதரிச்சு எங்க போய் பேசினாரு? இப்ப நீங்க இதை சொன்னாலும் அதெல்லாம் அங்க அண்ணனுக்கு தெரியும். நீ வந்து 200 ரூபா வாங்கிட்ட. கண்டிப்பா என்ன நம்ம பேசினாலும் கொத்தடிமை, 200 ரூபா காசு வாங்கிட்டீங்க, அதனால நீங்க டிஎம்கேக்கு காசு வாங்கிட்டு தான் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதை எல்லா இடத்துலயுமே விமர்சனம் செய்யறாங்க. உண்மையா ஒருவேளை திமுக அப்படி காசு கொடுக்குது அப்படின்னா கூட இவங்க போடக்கூடிய அந்த 200 ரூபா கமெண்ட்டை விட அந்த காசு கம்மியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு கமெண்ட் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இங்க திமுக யாருக்கும் காசு கொடுத்து வேலை பார்க்க வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. திமுகவால தான் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன். இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் தான். வேற எந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டிலுமே இல்லாம திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க, நடுநிலையை ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாருமே யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கலைஞருடைய ஏதோ ஒரு திட்டத்தால பயனடைஞ்சவங்களா இருப்பாங்க. திமுகவால ஏதோ ஒரு திட்டத்தினால பயனடைஞ்சு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறினவங்களா இருப்பாங்க. இல்லாட்டி சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத திமுக முன்னெடுத்தனாலதான் இன்னைக்கு நான் அந்த சமூகத்துல இருந்து வளர்ந்துருக்கேன், திமுக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தனாலதான் எனக்கு சொத்தே கிடைச்சதுன்னு பெண்கள் முன்னாடி வரவங்களா இருக்காங்களா, இவங்க எல்லாருமே திமுகவால ஏதோ ஒரு விஷயத்துல பயனடைஞ்சவங்க தான். அப்படி பேசக்கூடிய எல்லாரையுமே இன்னைக்கு அவங்க 200 ரூபா ஊப்பின்னு சொல்றதா இருக்கட்டும், கொத்தடிமைன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படதான் செய்யுது. ஆனா என்ன இருந்தாலும் 2026 களம் அப்படிங்கிறது திமுகவுக்கு சாதகமா தான் இருக்குங்கிறத கள நிலவரத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, எனிவேஸ் இப்போ தேர்தல் களத்தில் நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக இவ்வளவு திட்டங்களை கொடுத்து பாடுபட்ட திமுகவா, திரை கவர்ச்சியால், திரை மாயையால் அவர்கள் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கக்கூடிய தாவேக்காவா? அவர் சைடில் சொன்னால் தீய சக்தி தூய சக்தி இப்படியாவது சொல்லியிருக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல. சரி, இந்த போட்டி கிரவுண்டில் மக்கள் தான் முடிவு செய்ய போகிறாங்க. மக்கள்கிட்டே அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குச்சாவடியில் நிற்கக்கூடியவர்கள் எந்த பட்டன் அமுக்குறாங்க, மே 4ஆம் தேதி யாருக்கு சாதகமாக வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.